இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் ஆயுதங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமாகுவது பற்றி நாம் இந்த வாரத்திலே தியானித்து வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் வாஞ்சிக்க வேண்டிய ஒரு காரியம் பரிசுத்தமாகுதல். பரிசுத்தமாக வேண்டும். நாளுக்கு நாள் நாம் பரிசுத்தமாவதை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாகும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று தியானித்து வருகிறோம். வேதத்தை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். நம்முடைய பாவங்கள் போக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நாம் அறிக்கையிட வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க, நம்மை கழுவ நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியில் நான் வாசிக்கிறோம். எங்கள் ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாரும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். அது நம்மேல் இனி ஆளுகை செய்வதில்லை. அதை மேற்கொள்ள நாம் கர்த்தரிடத்திலே பலன் பெறுகிறோம். ஆனால் நம்மோடு கூட இருந்து நம்மை அடிமைப்படுத்தி இருந்த அந்த பாவம் நம்மை விட்டு விலகுவது அநேக வேளைகளிலே அவ்வளவு லகுவாக இருப்பதில்லை. அந்த பழைய சூழ்நிலைகள் வரும் பொழுது அந்த பாவத்தை செய்ய நாம் தள்ளப்படுகிறோம். சில வேளைகளிலே ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நாம் செய்யவே கூடாது என்று நினைத்திருப்போம். ஆனா அந்த பாவத்தை செய்யும்படியான சூழ்நிலைகள் தான் நம்மை நெருக்கும். வேத வசனம் சொல்லுகிறது, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம் நாம தேடி போய் செய்ய வேண்டாம். அது நம்மை செய்ய வைப்பதற்காக, நம்மை மேற்கொள்வதற்காக நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் என்று சொல்லியிருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு அந்த பழைய பாவ வாழ்க்கையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியோ தன் சகோதரனை பகைக்கிறவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் என்று சொல்லி, அந்த இருளிலிருந்து நாம் நீங்களாகி வெளிச்சத்தின் பாதையிலே வெளிச்சத்தின் இடத்திற்கு நாம் வரலாம். அது நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. கர்த்தர் நமக்கென்று ஒரு சுய விருப்பம், ஒரு ஃப்ரீ வில் அவர் தந்திருக்கிறார். அந்த சுய விருப்பத்தை நாம் நன்மைக்கும் பயன்படுத்தலாம், தீமைக்கும் பயன்படுத்தலாம். பரிசுத்தமாகவும் நாம் ஒப்பு கொடுக்கலாம். இல்லை, இப்படியே இருந்து விட்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு உலக சம்பத்துகளுக்காக, உலக நன்மைகளுக்காக மாத்திரம் கர்த்தரை தேடிவிட்டு இந்த ஓட்டத்தை நாம் ஓடலாம். ஆனால் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் பரிசுத்தம் ஆகிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பரிசுத்தத்தை நாம் வாஞ்சிக்கிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பரலோக பிரவேசம் நமக்கு எளிதாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் நாளுக்கு நாள் சுத்திகரிக்கப்படுவதும் நாளுக்கு நாள் பரிசுத்தமாவதும் அவசியமா இருக்கிறது. பரிசுத்தமாகும்படிக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த தினத்தின் வேத வசனம் நமக்கு சொல்லி தருவது அதுதான். பரிசுத்தமாகும்படி உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தத்தின் மேல் எனக்கு வாஞ்சை இல்லை, நான் பரிசுத்தமாக விரும்பவில்லை என்று நாம் விருப்பமானால் கர்த்தர் வலுக்கட்டாயமாக நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியாது. அதே சமயத்திலேயே ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், உண்மையிலே நான் வளரட்டும், அந்த பரலோக பாதையிலே அடிமேல் அடி வைத்து நான் நோக்கி செல்லட்டும் என்று கர்த்தரிடத்திலே நீங்கள் ஜெபித்து உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்த பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு லகுவாக இருக்கும். நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
உங்களுடைய வீடு. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு விருந்தினரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். முதல் அறையிலே அவரை அழைப்போம். விருந்தினர்களுக்கான அறையிலே அவரை அழைத்து அவரோடு அன்பாக பேசி அவருக்கு கொடுக்க ஏதாவது நமக்கு விருப்பமானால் கொடுப்போம். அவரோடு சம்பாஷித்து அந்த உறவை நாம் வைத்துக் கொள்வோம். அதே இது உங்களுக்கு அருமையானவர்கள் உறவினர்கள் வருகிறார்கள் ஆனால் முன் அறையோடு நாம் நிறுத்த மாட்டோம். அடுத்த அறைக்கும் அவரை கூட்டிக் கொண்டு போவோம். வீட்டிற்குள்ளால் அவரை அழைத்து செல்வோம். நாம் சாப்பிடுகிற மேஜையிலே உட்கார வைத்து சாப்பிட வைப்போம். நம்முடைய அடுத்த அறைகளுக்கு அவர் போவதை நாம் தடை பண்ண மாட்டோம். அதே நேரத்திலே உங்கள் பிள்ளைகள் வந்தால் எல்லா அறையிலேயும் போக நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். சுயாதீனமாக அவர்கள் உங்கள் வீட்டிலே அங்கும் இங்கும் நடந்து திரியலாம். இதுதான் அனுமதிக்கிற, நம்முடைய சுய விருப்பத்தை ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கும்படி அனுமதிக்கிற அனுமதி. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டவுடன் நம்முடைய இருதயத்திலே வருகிறார். அவர் அங்கேயே இருக்கட்டும், மற்ற பகுதிகளிலே நாம் வரக்கூடாது என்று சொல்லி மற்ற பகுதிகளை நாம் அடைத்து விடலாம். இல்லை, என்னுடைய வாழ்க்கையின் எல்லாம் உமக்கு தான், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலேயும் நீர் என்னோடு வர வேண்டும். எந்த அறையிலெல்லாம் அசுத்தம் இருக்கிறதோ அந்த அறைக்கெல்லாம் நீர் வந்து அதை சுத்திகரிக்க நாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுக்கலாம். முழுவதும் அவருக்கு ஆளுகை கொடுப்பது, முழுவதும் அவருக்கு சம்மதம் தெரிவிப்பது, அதுதான் ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம். அது சில வேளைகளிலே கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் நம்மை சுத்திகரிப்பது. தாவீது பத்சேபாள் இடத்திலே பாவத்திற்குட்பட்ட பொழுது, தேவனே என்னை ரட்சியும், என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தார். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவருடைய சத்துருக்கள் நிந்திக்க காரணமா இருந்தபடினால் நான் மன்னித்தேன், சத்துருக்கள் நிந்திக்க காரணமா இருந்தபடினால் அந்த பிள்ளை சாகவே சாகும் என்று பத்சேபாளிடத்திலே பிறந்த பிள்ளையை அவர் சாக அனுமதித்தார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சுத்திகரிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்திற்கு வலிக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே அது சில கஷ்டங்களை கொண்டு வரும். ஆனாலும் நம்முடைய அக்கிரமம் நீங்க நம்மை முற்றிலும் கழுவ அது ஏதுவாகும். ஆண்டவரிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு பகுதியையும் நீர் பரிசுத்தமாக்கும். சில வேளை நீங்கள் அதிகமாக விரும்பி நேசிக்கிற ஒரு சுபாவமாக இருக்கலாம். நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், வேண்டாத சீரியல்கள் பார்ப்பது உங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கலாம். கர்த்தரிடத்திலே நீங்கள் வரும் பொழுது அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, அந்த சீரியலை நான் பார்ப்பது, அந்த மோசமான படங்களை பார்ப்பது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் முன்னேற முடியாதபடி, பரிசுத்தத்திலே முன்னேற முடியாதபடி என்னை தடை பண்ணுகிறது என்று நீங்கள் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களை விட்டு கடினமான வழியிலே விலக்கலாம். அதை பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தண்டனையாக ஏதாவது ஒன்று நடக்கலாம். அதை அனுபவிக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆனாலும் அந்த பரிசுத்தமாகுதல் கடினமாக இருந்தாலும் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை உங்களை பிரிக்கிற அந்த பாவம் எது? அவரோடு நீங்கள் நெருங்க முடியாதபடி தடை பண்ணுகிற அந்த சுபாவம் எது? கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, இந்த சுபாவம், இந்த பாவ குணம் என்னிலிருந்து எடுபட்டு போகட்டும். என்னிடத்திலிருந்து நீர் அந்த சுபாவத்தை எடுத்து போடும். என்னை சுத்திகரியும். அது எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய அந்த சுபாவத்தை ஒப்பு கொடுத்து, அந்த பாவத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்கள். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் எல்லாரும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கரணத்தில் எங்களுக்கு ஞானத்தை தாரும், எங்களை சுத்திகரியும்பா. பரிசுத்தமாகுதல் எங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று இருக்கிறதே, எங்களை பரிசுத்தமாக்கும்படி உங்களுடைய கரத்திலே எங்கள் வாழ்க்கைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.